ஹாய் கைஸ், இன்றைக்கி திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். திருவள்ளூர்லேருந்து சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எந்த பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாண்டில் 597 டி நகர் போகிற வண்டி. இந்த வண்டியும் இங்கேருந்து எம்டிசியில் ஓடுற லாங் ரன்னர். எம்டிசிக்கு இங்கேருந்து நிறைய வண்டி இருக்குது. 583, அதுக்கப்புறமா 153, பூந்தமல்லி கோயம்பேடு போகிற பஸ்லாம் நிறைய இருக்கும். இது T52, திருவள்ளூர் பூண்டி வழியாக ராமஞ்சேரி போகிற பஸ்ஸு. அப்புறம் இந்த ரூட்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஹாட் ரூட்டுன்னு சொல்ல போனால் திருநெல்வேலி திருவள்ளூர் திருத்தணி நிறைய ரூட்ஸ் இருக்குது. இது 505 ரெடல்ஸுக்கு போகிற வண்டி. நம்ம இன்றைக்கி இந்த ஏபிஎஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு 11 o'clock போல் தான் வந்தேன். அப்போவும் திருத்தணி போகிற ரூட் வந்து எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளூர் வந்து ரொம்ப சின்னது. இன்னும் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அது சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 572 ரூட் பஸ்ஸு. இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட்டு போகலான்னு பார்த்தேன். முன்னாடி போய் பார்த்தா திருத்தணி போர்டு இருந்துச்சு. இந்த வண்டியில் தான் நம்ம இப்போது ட்ராவல் பண்ண போகிறோம். ஏபிஎஸ் வண்டி பார்த்தேன். ஃபஸ்ட்டு எதில் போகலான்னு சொல்லிட்டு முதல்ல கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகலான்னு சொன்னேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு செங்கல்பட்டுலேருந்து வரும்போது என்ன ஒரு 1.5 மணி நேரத்தில் கூட்டு வந்து விட்டாங்க. சரி, ஒரு 1.25 மணி நேரம் அந்த மாதிரி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த வண்டியில் வெயிட் பண்ணேன். பார்த்தா வந்து வர மாதிரி தெரியல. நம்ம சேனலில் இது வரைக்கும் எந்த ப்ரைவேட் ஸ்டேஜ் கேரியர்லேயும் ரிவ்யூ போட்டது கிடையாது ட்ராவல் பண்ணி. சரி, இந்த வண்டியில் போகலாமே. புது BS6 வண்டி தான். இந்தியர்கள்லாம் வழக்கம் போல் ப்ரைவேட் பஸ் போல் பக்காவாக வச்சுருந்தாங்க. 11 o'clock அந்த மாதிரி பஸ்க்குள்ளே ஏறியிருந்தேன். பஸ்ஸோட டைமிங் 11:20 சொல்லியிருந்தாங்க. சுந்தரம் திருவள்ளூரோட ஃபேமஸ் ஆப்ரேட்டரு. ஆக்சுவலாக இந்த வண்டி காஞ்சிபுரம், திருவள்ளூர், பொன்னேரி அவ்வளோ தூரத்துக்கு வண்டி சர்வீஸ் வச்சுருக்காங்க. இந்த ப்ரைவேட் ஸ்டேஜ் கேரியர் வண்டி இந்த விழா கொஞ்சம் நல்லா போச்சுதுன்னா வர நாளில் திருவள்ளூரோட எல்லா ப்ரைவேட் பஸ்லேயும் ட்ராவல் பண்ணி விழாக்கு எடுத்துடலாம். திருவள்ளூர்லேருந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும்போது 11:30 கிளம்புனாங்க வண்டி. யூஸ்வலாக அந்த வீரராகவன் கோயில் வழியாக வந்து அதுக்கப்புறமா திருவள்ளூர் ஜங்ஷனில் இருந்து மெடிக்கல் காலேஜ் போய் மணவாள நகர் பிரிட்ஜு மேலே போய் ஏறி அதுக்கப்புறம் கேட்டர்பில்லர் வழியாக போகுது. திருவள்ளூர் ரூட்டில் முக்கால்வாசி அவுட்டரில் வந்து நல்லாவே கனெக்டிவிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ்ஸு, ஏபிஎஸ், சுந்தரம், SVMBS, அதுக்கப்புறம் பாரதி கூட நிறைய வண்டி இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக இந்த வண்டிகளெல்லாம் ட்ராவல் பண்ணது கிடையாது. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த வண்டியிலலாம் ட்ராவல் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். கம்பெனி போகிறவங்களுக்கு எல்லாமே வந்து செங்கல்பட்டு போகிறவங்க எல்லாருக்கும் இந்த பஸ்ஸஸ் தான் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செங்கல்பட்டு லைனில் இருக்கிற வண்டிக்கு, அதுவும் குறிப்பாக உரகடம் தாண்டி சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் உள்ள எல்லா ஃபேக்ட்ரிக்கும் இந்த மாதிரி போகிற பஸ்ஸஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, இந்த வண்டியிலேருந்து நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் ட்ராவல் பண்ணணுன்ட்டு. கரெக்டாக மெடிக்கல் காலேஜு இப்போது புது பஸ் ஸ்டாண்ட் வருதுன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தா திருவள்ளூரோட லுக்கே மாறிடும். கரெக்டாக ஊத்துக்கோட்டை ரோடு ஸ்டார்டிங்கில் பஸ் ஸ்டாண்டை கட்டிகிட்டு இருக்காங்க. வண்டி மணவாள நகர்லேருந்து மணவாள நகர் உள்ளே போகுது. திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டை ஊத்துக்கோட்டை ரோட்டில் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. வண்டி கரெக்டாக அங்கே பைபாஸ் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வருது. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த பெரிஃபரல் ரிங் ரோடு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வேறு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ரூட் வந்து நான் ஃபஸ்ட்டு தடவை 2020 தான் இந்த ரூட்டில் முதல்ல நான் ட்ராவல் பண்ணது. செம்ம சீனிக்காக இருக்கும். கேட்டர்பில்லர் கம்பெனிக்கு அடுத்து நம்ம ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் ரூட் பார்க்குறதுக்கு பயங்கர அழகாக இருக்கும். நம்ம டெவலப் ஆன ஏரியா திருவள்ளூர். வண்டி பற்றி சொல்லணுன்னா விரட்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக அப்படியே போயிட்டே இருந்தாங்க ஸ்டடியாக. எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து 60, 65 அந்த மாதிரி போயிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு டவுன் பஸ் ரூட் மாதிரி தான் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டே இருந்தாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டு வண்டி வந்து ப்ரைவேட் பஸ்ஸோட ரன்னிங் டைம் வந்து 2 hours நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பாஸ் பண்ண இன்டர்வல் டைமிங்ஸ் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இந்த ரூட்லேயும் 583A ஸ்ரீபெரும்புத்தூர் டு திருவள்ளூர் வந்து எம்டிசி எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி பூந்தமல்லி லைனை கனெக்ட் பண்ணுறதுக்கும் எக்கச்சக்கமாக வண்டி வச்சுருக்காங்க. 153 அந்த சர்வீஸும் நிறைய இருக்குது. 153A கோயம்பேடு போகிற பஸ்ஸஸ்லாம் நல்லா சர்வீசஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. 597 வந்து கோயம்பேடு போகிற வண்டி, டி நகர் போகிற பஸ்ஸு. இந்த மாதிரி எம்டிசியும் சர்வீஸ் கொடுக்க இந்த சிட்டி அவுட்ரு. ஆக்சுவலாக ப்ரைவேட் வந்து செங்கல்பட்டுலேருந்து வரதராஜபாளையம், அதாவது சத்தியவேடு தாண்டி அங்கே வரைக்குமே ஒரு SVMBS பஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இனி வர நாளில் அந்த வண்டியெல்லாம் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். கேட்டர்பில்லர் கம்பெனி கரெக்டாக கிராஸ் ஆகுது பஸ்ஸு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கீழ்நாத்தூர், அதுக்கப்புறமா மேல்நாத்தூர், பிசிஎல் கம்பெனி, அத்திக்குளம், பொலிவாக்கம், சத்திரம் வில்லேஜு, விஸ்வ சேனா ஆர்ட்ஸ் காலேஜு, செங்காடு, மானூர் ஜங்ஷன், அதுக்கப்புறமா நம்ம நேராக அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஊர் வழியாக உள்ளே போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகும் இந்த வண்டி. இந்த ரூட்டு வந்து கரெக்டாக அந்த கீழ்நாத்தூர் மேல்நாத்தூர் தாண்டினதுக்கப்புறமாவே கொஞ்சம் வந்து ரொம்ப சீனிக்காகவே மாறிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு வாட்டி போகும்போது இந்த ரூட்டை ரொம்ப அட்மையர் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த சீனிக்கெலாம் போயிடும். ஏன்னா பெரிஃபரல் ரிங் ரோடோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி அங்கங்கே பிரிட்ஜ் ஒர்க்லாம் போட்டு வைக்கிறாங்க. இதே ரோட்டில் வந்து ஃபுல்லாக வேலை நடக்கிறனாலும் வேலை வந்து ஃபுல்லாக ஹைவே வந்து அந்த எஸ் ஷேப்பில் வந்துகிட்டே இருக்கும். அதுலேயே வந்து இந்த ரூட்டில் வந்து பாதி எடுத்துருவாங்க. 4 லேனாக மாறிடும். 6 லேன் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகி வருதுன்னு தெரியல. அந்த ரோடெல்லாம் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர் பஸ்லேயே வந்து ஒரு கரெக்டாக வண்டி எடுத்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து திருவள்ளூர் டு ஸ்ரீபெரும்புதூர் 35 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் கிட்ட ஆகிடும். இப்போ வந்து நான் ஸ்டாப்பெல்லாம் போனோன்னா 25 அந்த மாதிரிலே போயிடலாம். வண்டியும் நல்ல கனெக்டிவிட்டி, இந்த லைனில் நல்ல கனெக்டிவிட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா 82C டிஎன்எஸ்டிசியோட பஸ் வந்து செங்கல்பட்டு டு திருவள்ளூர் வண்டி ஸ்ரீபெரும்புதூர் வழியாகவும் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு 583Aவும் இஷ்டத்துக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைவேட் பஸ்ஸஸும் அவங்களும் நல்லா சர்வீஸ் போட்டு நல்லா எக்யூப்டாகவே வச்சுருக்காங்க வண்டியை. இந்த ரூட்டில் வந்து எம்டிசி நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது திருவள்ளூருக்கு வந்து அந்தளவுக்கு கனெக்டிவிட்டி இல்லைன்னு நினச்சிருந்தேன். ஏன்னா மோஸ்ட்டு திருவள்ளூர்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து ட்ரெயினில் தான் போயிட்டுருப்பாங்க. இந்த அவுட்டரில் கனெக்ஷன் கொடுக்கறதுல வந்து இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா அந்த அவுட்டர் ரிங் ரோட் தவிர்த்து இந்த ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து சிங்கப்பெருமாள் கோயில் போகிற ரோடில் வரைக்கும் எக்கச்சக்கமான ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிக்கெல்லாம் போகிறவங்க இப்போ கம்பெனி பஸ்ஸஸ் எல்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரி பஸ்ஸஸ் தான் நம்பியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் பிளான் பண்ணி இந்த ஏரியாவில் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு திருவள்ளூரில் எம்டிசிக்கோ அவர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சர்வீஸை பற்றி ஏபிஎஸ்சில் நான் ஃபஸ்ட்டு டைம் ப்ரைவேட் ஸ்டேஜ் கேரியரில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். செம்ம சீனிக் ரோடு. வண்டி டிரைவரும் செம்ம ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போனாப்புல. வண்டியில் ஏதோ மைனராக ஏதோ பிரச்சனை இருந்துச்சான்னு தெரில. அப்பப்போ பஸ்ஸு ஒரு 40 அந்த மாதிரி 30 கீழே இருக்கும்போதெல்லாம் சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அதையும் டிரைவர் அப்பப்போ அந்த இன்ஜின் கேபினை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்ப்பாப்புல செக்அப் பண்ணிவிட்டு சரி கண்டிஷன் ஓகேன்ற மாதிரி சுச்சுவேஷனில் வண்டி எடுத்து போயிட்டே இருப்பார். சென்னைக்கு வெளியிலேயே வந்து பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து இவ்வளோ அழகான சீனிக் ரோடெலாம் இருக்குமானலாம் நான் எதிர்பார்த்தது கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த ரூட்டில் நான் நிறைய தடவை பைக்கில் அடிக்கடி போயிட்டே இருப்பேன். இப்போ பார்க்கும்போதெல்லாம் செம்ம அழகாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் ரோடு ஆக்டிவிட்டீஸ்ன்ட்டு மரத்தெல்லாம் எடுத்தாங்கன்னா இது இந்த மாதிரியே இருக்காது. இது மட்டும் இல்லை, அதாவது இந்த விழுப்புரம் ஜோன் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸ் எல்லாமே இந்த சிங்கிள் ரோடு எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த திருச்சி லைனில் தான் நான் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஏரியாலாம் எப்போது வந்து ட்ராவல் பண்ணதெல்லாம் ரொம்ப ரேரு. ஒரு இடம் ஹைவேவாக மாறிட்டு வரும்போது இந்த ரோடு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாறிட்டே வருது. இன்னும் இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. வண்டியும் ஆக்சுவலாக இந்த பஸ் வந்து எம்டிசி பஸ் நிற்கிற எல்லா ஸ்டாப்பும் நின்று தான் போச்சுது. கரெக்டாக யாராவது கை நீட்டினா கூட வந்து ஸ்லோ பண்ணி ஏற்றிக்கிறாங்க. அது ப்ரைவேட் பஸ்ஸில் இவங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் மோஸ்ட்டாக நடக்கும். ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து கொஞ்சம் கை போட்டால் நிப்பாட்டி ஏற்றுவாங்க. அது நல்லாயிருக்கும். கிளைமேட்டும் செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. நான் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு 82C கூட அந்த டைமில் வரல. ஒரு வேளை ப்ரைவேட் பஸ்ஸுக்கு தனி டைமு, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுக்கு வந்து தனி டைமாக என்னன்னு தெரியலை. ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸெல்லாம் செம்ம பக்காவாக வச்சுருக்காங்க. வண்டி சில வண்டியெல்லாம் செங்கல்பட்டு அந்த எஸ்பிஎம்பிஎஸ் எல்லாம் சொன்னல, ஏபிஎஸ்க்கு வந்து என்னென்ன சர்வீஸ் எல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரில. அதே போல் எஸ்பிஎம்பிஎஸ்க்கு வந்து நான் பார்த்ததுலே மறந்துட்டேன் ஒரு வாட்டி. அந்த செங்கல்பட்டு டு சத்தியவேடு தாண்டி வரதராஜபாளையம் வரைக்கும் போகிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். எப்படி அவ்வளோ தூரம் போயிட்டு வராங்கலாம் தெரியல. வண்டியும் ஒரு ஜங்ஷனாக கரெக்டாக கிராஸ் பண்ணி பார்த்து போயிட்டே இருக்கு. இந்த விளாக் மட்டும் நல்லா போச்சுன்னா கூடிய சீக்கிரம் அந்த திருவள்ளூரில் உள்ள எல்லா ப்ரைவேட் பஸ்ஸும் போகிற ரூட்டில் வந்து கவர் பண்ணி நம்ம சேனலில் போட்டுருவேன்.
ஆக்சுவலாக மோஸ்ட்டாக நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற ரூட் வந்து பொன்னேரி ரூட்டில் ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறமா சத்தியவேடு தாண்டி போகிற பஸ்ஸஸில் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் இந்த வீடியோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்து செய்யணும். கரெக்டாக மானூர் ஜங்ஷன் வந்துடுச்சு. இந்த இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜங்ஷன் இந்த ஏரியாவில் கிராஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஜங்ஷன் லெஃப்டாக போனால் நம்ம வந்து இருங்காட்டுக்கோட்டை அங்கே போய் ஏறிடலாம். ரைட் சைட் போனோன்னா நம்ம அரக்கோணம் ரோடு வழியாக அதுலேருந்து வந்து ஜாயின் பண்ண ரோட்டில் ஏறி காஞ்சிபுரம் டைரெக்ஷனில் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்து போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டை வந்து இப்போ எனக்கு கவர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ரோடெலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கே ஒரு தெரப்பி. ட்ராவல் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கேபின், அதுவும் பஸ் ட்ராவல் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கேபின் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு வண்டி ஃப்ரீயாக இருந்ததுனால ஜாலியாக கேபினில் ஏறி உட்காந்துட்டேன். நம்மளுக்கும் டிரைவரும் நல்லா, ஆக்சுவலாக வண்டியில் எந்த ஆடியோ சிஸ்டமும் போடக்கூடாதான் என்னன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப நீட்டாகவே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த சர்வீசஸ் எல்லாம் இன்னும் ப்ரைவேட் ஸ்டேஜ் கேரியரில் வண்டியை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு போலன்னு இருக்கும். இது வந்து BS6 பஸ் வேறு, பார்க்குறதுக்கே சும்மா சூப்பராக வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட் கிரில்லாம் வண்டியில் சரியாக இருந்துச்சு. வண்டியை நல்லா ஃப்ரீயாக இன்னும் வீடியோ நிறைய எடுக்க முடியல. ஏன்னா திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டை பற்றி தெரியும் இல்லையா, எப்போவுமே ஆக்குப்பைடாக தான் இருக்கும் வண்டி பஸ் ஸ்டாண்டு. இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி கீழே கட்டிட்டு வர பஸ் ஸ்டாண்டு மாதிரி வேலூர் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறமா வந்து இப்போது திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி இருக்கும்போ நிறைய டர்னிங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டுலாம் கட்டாங்கன்னா செம்மையாக வீடியோ எடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா இந்த வண்டியெல்லாம் ஃப்ரண்டேஜ் வீடியோ எடுக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும். கண்டக்டரும் ஃப்ரீயாக வேலை செஞ்சுட்டாப்புல. இந்த ஷாப்பிங்கில் எப்போவுமே ஆள் நிற்கிது போகிற ரூட்டில். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வண்டி, எனக்கு தெரிஞ்ச வண்டி பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிட் ஆகும்போதே வண்டி ஃபுல் சீட்டோடு தான் எக்ஸிட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ 10 to 15 பேசஞ்சர்ஸ் வந்து ஸ்டாண்டிங்கில் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அதே தான் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. இப்படி ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி ரூட்டில் இப்படி ஓட்டினா நல்லா லாபமாக தான் இருக்கும். இனி இந்த ரூட்டில் இன்னொரு ஃபேவரட் பஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சுந்தரம் ட்ராவல்ஸு. அவங்க ஆக்சுவலாக வந்து இந்த ஆவடி டு திருவள்ளூர் டு ஆவடி டு பூந்தமல்லின்னு ஒரு சர்வீஸ் வச்சுருந்தாங்க. முன்னாடியே அந்த பஸ் வந்து ஒரு சிங்கிளாக வந்து ஆவடிக்கு போகும். இப்போ என்னடான்னா அந்த பஸ் வந்து இந்த சைடு வரவே இல்லை. இந்த பக்கம் எட்டி கூட பார்க்குறது இல்லை. பூந்தமல்லியில் போனால் கூட சுந்தரம் ட்ராவல்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த ஆவடி திருவள்ளூர் 572 வர லைனில் வந்து அந்த சர்வீஸே இல்லை. மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பார்ப்போம். இப்போ ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி கூட பட்டாபிராம் பிரிட்ஜ் வேலை நடந்தது. அவங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் எல்லாம் சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து பட்டாபிராம் பிரிட்ஜ் வந்து எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தானே போகுது. அதனால் பார்க்கலாம், ஒரு வேளை அவங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்கிறேன், அவங்களுக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஏபிஎஸ் வந்து வேறு எந்தெந்த ரூட் எனக்கு தெரியல, இந்த ட்ராவல்ஸை பற்றி வேறு எந்தெந்த ரூட்டில் இருக்குதுன்னு இருந்தால் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டாக வந்து இந்த ரூட்டில் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் போன வாட்டி வந்து திருத்தணி ஏசிடிஸில் வந்து கடுப்பாகி வண்டி அந்த ட்ராவலில் வந்து என்னை வந்து ரொம்ப லேட் ஆக்கிட்டாங்க. திருத்தணி இங்கே போக வேண்டியன்னா காண்டாகி காஞ்சிபுரமில் இறங்கி காஞ்சிபுரம்லேருந்து சங்குப்பாணி பஸ்ஸில் ஏறி இங்கே வந்து இறங்கினேன் திருவள்ளூரில். அதுதான் நான் ட்ராவல் பண்ணேன். திருவள்ளூர் ஒட்டி இருக்கிற ஏரியாவில் நான் ட்ராவல் பண்ணேன். ஃபஸ்ட்டு பஸ்ஸு ட்ராவல் பண்ணேன் ப்ரைவேட் பஸ்ஸு. இந்த ரூட்டை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். ஆனால் பார்க்கும்போது ஒரு விதமான இந்த ரூட்டே மெடிடேஷன் மாதிரி தான் இருக்கும். நல்ல ரூட்டு. இந்த ரூட்டில் செங்கல்பட்டு வரைக்கும் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ண போக முடியல. எனக்கு வண்டி கிளைமேட்டை பார்த்தோன்னே செங்கல்பட்டு வரைக்கும் போகலான்னு தான் முதல்ல பிளான் போட்டேன். ஆனால் எனக்கு சிங்கப்பெருமாள் கோயில் போகிற அங்கேருந்து எனக்கு அங்கே தான் கேட்டோன்னா எனக்கு அங்கே தான் பிளான் இருந்துச்சு. சரி, வேறு வழி இல்லாமல் நான் சிங்கப்பெருமாள் கோயிலே ட்ராப் ஆகிட்டேன். ப்ரைவேட் வண்டி ட்ராவல் பண்ணுறது, அதுவும் ஃப்ரண்ட் கேபின்லலாம் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ஒரு வரம் தான். இந்த ரூட்டில் ஆக்சுவலாக டிஎன்எஸ்சிசி வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரதுக்கெல்லாம் விடுவாங்க. அது டிஎன்எஸ்சிசி விழுப்புரம் பஸ்ஸில் முக்கால்வாசி பஸ்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரதுக்கு அலோவ் பண்ணிவிடுவாங்க. இந்த சவுத் சைடில் உள்ள வண்டிங்க தான் முன்னாடி உட்கார விட மாட்டானுங்க. அதுதான் செம்ம டென்ஷன் ஆகிடும் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது. அது ஏன்னு தான் தெரில, முன்னாடியும் உட்கார விட மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும்.
இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிற சாரி எனக்கு ரூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒழுங்காக தெரியல. அதனால தான் நான் வந்து ரூட்டை பார்த்து கரெக்டாக முதல்ல ரூட் எல்லாம் சொல்லிட்டேன், எந்த வழியாக ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்ல மழை டைமில் பைக் ரைட் பண்ணுறதுக்கு இந்த ஏரியா வந்து பயங்கரமாக இருக்கும். பார்ப்போம், இன்னும் எப்படியும் ஜனவரி டு ஃபெப்ரவரிக்குள்ளே வந்து இந்த ஏரியாவில் உள்ள எல்லா ப்ரைவேட் ஸ்டேஜ் ஏரியா பஸ்ஸஸையும் கவர் பண்ணிடணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த ஏரியாவில் இருந்துட்டு நானும் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணி வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். பட் ஆனால் இதெல்லாம் முதல்ல கவர் பண்ணி முடிக்கணும். பொன்னேரி ரூட்டை வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி கவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி அமையுதுன்ட்டு. வண்டி அந்த ஜங்ஷனுக்கு அப்புறமாவே கொஞ்சம் கரெக்டான ஸ்பீடில் கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு. கரெக்டாக ஸ்ரீபெரும்புதூர் நெருங்குற டைமில் தான் அந்த பஸ் ஸ்டாண்டு வரும்போது தான் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகிட்டே இருந்துச்சு. பைபாஸ் இந்த பெரியவரல் ரிங் ரோடு வந்தால் பஸ்ஸு அப்படியே வந்து ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸ்லேயே பஸ் ஸ்டாண்டு வர மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வந்துட்டு அங்கே சேஞ்ச் ஓவர் பண்ணி போகிற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். பார்ப்போம், இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ரோடோட லேண்ட்ஸ்கேப்பே மாறிட போகுது. நல்ல வேலை நான் இந்த ரோடை கவர் பண்ணிட்டேன். எப்போது இந்த ரோடோட மெமரிஸ் வந்து எப்படியும் நம்ம பேஜில் இருக்கும்போது இருந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்டாக வந்து 45 மினிட்ஸ்லேயே ஸ்ரீபெரும்புதூர் வந்துடுச்சு. பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வர்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் ஆச்சுது, 5 to 7 மினிட்ஸ் ஆச்சுது. கரெக்டாக அங்கே 11:30 சம்திங் எக்ஸிட் ஆகி 12:25 அந்த மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டோம். உள்ளே வந்து ஸ்ரீபெரும்புதூரில் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல. நானும் பார்த்தா ப்ரைவேட் பஸ்ஸில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே உள்ளே போய் ஒரு 5 மினிட்ஸ் கூட நின்றுருக்காது வண்டி, அதுக்குள்ளேயே பஸ்ஸு கிளம்பிடுச்சு. வண்டி உள்ளே போகும்போதும் கொஞ்சம் நல்லா டிராஃபிக்காக தான் இருந்தது. இந்த ஸ்ரீபெரும்புதூர் வந்து டெவலப் ஆனதில் தான் நம்மளுக்கு இந்த ஏரியா பாதியே ஃபுல் கனெக்டிவிட்டியே வேறு லெவலில் மாறிடுச்சு. பார்ப்போம், ஸ்ரீபெரும்புதூரில் காஞ்சிபுரம்லேருந்து வர வண்டிங்களும் கரெக்டாக வாலாஜா வந்து எல்லாம் ஸ்ரீபெரும்புதூர் வந்து தான் வரும். நம்ம ஜங்ஷனு, அதனால் மூவிங்க்கு பஸ்ஸு குறைஞ்சதுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஸ்ரீபெரும்புதூர் ஜங்ஷன் உள்ளே வர ஏரியா. அப்போ இதுக்கப்புறமா வண்டியை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் வந்து டிரைவர் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் ஓட்டலை. பட் ஆனால் அவங்களோட டைமிங் இதுதான் போல் இருக்குது. உண்மையிலே சூப்பராக ஓட்டினாப்புல வண்டி. எந்த இடத்துலையும் ப்ரைவேட் பஸ்னால் சொல்லுவாங்கள்ல ஸ்பீடாக போகும், ஹார்ன் அடிப்பாங்க, ஹார்ஸ் பிரேக் அடிப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டீசெண்டாக ஓட்டினாப்புல. ராஜீவ்காந்தி மெமோரியல் சாரோட மெமோரியல் இந்த சைடு ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கனால அந்த சைடு திருப்ப முடியல. இந்த பஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ப்ரைவேட் பஸ்ஸில் இந்த ஃப்ரண்ட்டில் உட்கார்றது ஃபுல்லாகவே அந்த பெரிய இது மாதிரி குட்டி சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த சீட் எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லணும்னு தெரில. குட்டி சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க, அதுவும் பார்க்க நல்லா இருந்ததுனால எனக்கும் அதில் உட்கார்றது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கடுத்து வண்டி வந்து ட்ராவலரும் ஃபுல்லாக வந்து 2 லைன் 4 லைன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது அவுட்டர் ரிங் ரோடுக்கு பேரலாக இன்னொரு ரோடு உரகடமில் கட்டாகி வரும் இல்லையா, அந்த பைபாஸில் கட்டாகி வரும். இப்போ வரப்போகிற பெரிஃபெரல் ரோடு ஆக்டிவிட்டியும் நம்மளுக்கு அந்த பக்கம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஏரியா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரே சிக்காட்டாக தான் வருது. இது வந்து அப் டு உரகடம் வரைக்கும் நம்ம இனி இந்த வழியாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரோடு ஃபுல்லாகவே சிக்காட்டு. ஆக்சுவலாக மொத்தம் 3 சிக்காட் இருக்குது இந்த ரோட்டில். நம்ம வந்து உரகடை போகிறதுக்கு முன்னாடியே 2 சிக்காட் வந்துடும். இந்த ஸ்டாப்பிங் பேர்லாம் எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அடுத்து நிசானோட ஃபேக்ட்ரியும் இங்கே தான் இருக்குது. ஃபுல்லாகவே இது ஆஃபீஸ் வைஸ் போயிட்டு வர ஏரியா தான். செம்ம டெவலப்பான ஏரியா. இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு டைம் ப்ரைவேட் வண்டியில் நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். நான் இதுக்கப்புறமா நிறைய பஸ் வரும், ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் சேசிங் வீடியோ ஏதாவது 1-2 கிடைக்கும்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு வந்து கடைசியில் ஒரு கம்பெனி பஸ் தான் 2 வந்துச்சு. அதுதான் வீடியோ எடுக்கிற நிலைமைக்கு வந்துச்சு. ஒரு ரூட்டு ஆக்சுவலாக எனக்கு வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகணுன்னா உரகடம்லேருந்து திருவள்ளூர் இப்படி நிறைய ஃபீஸிபிலிட்டி ரூட் வந்து திருவள்ளூர்லேருந்து இருக்குது கிளம்பாக்கம் போகிறது.
ஒரு ரூட் வந்து ஒரு ரூட்டில் மட்டும்தான் அவங்க அப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க. நெம்மம் திருமலை சைடு போயிட்டு பூந்தமல்லி போய் அங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சிட்டு போகிற ஒரு பஸ்ஸு. அது வந்து ஸ்டார்டிங்கில் 4 பஸ் போட்டிருந்தாங்க எல்ஐசி. இப்போ வந்து 2 பஸ் தான் இருக்குது போடுது. அந்த வண்டி 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 3.5 ஹவர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த பஸ் போயிட்டு வர்றதுக்கு. அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஃபுல்லாகவே அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போட்டு நெம்மிச்சேரி திருநெல்வேலூர் வேப்பங்குடி திருவாப்பேட்டை வழியாக ஒரு பஸ் ரூட்டை கனெக்டிவிட்டி பண்ணாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். கீழம்பக்கமுக்கு இந்த ரூட்டும் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் வந்து அவங்க எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட் கரெக்டாக பறந்த ஓரகடம் ஜங்ஷனில் வந்து கட்டாகி போகலாம். இந்த பெரிஃபரல் ரிங் ரோடுன்னு சொல்கிறது வந்து இதே ரூட்டில் தான் போட்டு கனெக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து ஸ்ரீபெரும்புதூருக்கே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பைபாஸ் போட போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இதே ரூட் இது வந்து ஸ்டேட் ஹைவே. இதே ரூட்லேயே போட்டு கனெக்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பண்ணிவிட்டு ஸ்ரீபெரும்புதூரை பைபாஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஸ்ரீபெரும்புதூரை பைபாஸ் பண்ணி நம்ம மானூர் ஜங்ஷனில் கொண்டு வந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். மானூர் ஜங்ஷனில் கொண்டு வந்து விட்டு அதோட நேராக டைரெக்டாக திருவள்ளூர் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. திருவள்ளூர் வந்து கனெக்ட் பண்ணி திருவள்ளூர்லேருந்து எப்படியும் அந்த வேப்பம்பட்டு வழியாக ரிங் ரோடு வருது. ரெண்டாவது அந்த ரோடு தான் வந்து அவுட்டர் ரிங் ரோடுக்கும் எப்படியும் கனெக்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து அவங்க தச்சூர் வரைக்கும் இன்னொரு பைபாஸ் வேறு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியும் அந்த ரோடு வரைக்கும் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏரியாவோட மொத்த லேண்ட்ஸ்கேப்பே மாறப்போகுது இப்போ இவங்க ப்ரொப்போஸ் பண்ண ஆக்டிவிட்டிஸால். இந்த ஹைவே மட்டும் டிஸ்டர்ப் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இப்போ நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில். மற்றபடி மற்ற எல்லா ரோடையும் வந்து இன்னும் ஒரு 2 to 3 monthஸில் வந்து இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ சீக்கிரம் போட்டு முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லது. 2வது சிப்காட்டே வந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ட்ராவலு. யூஸ்வலாக வந்து நான் பண்ணுறது முக்கால்வாசி லாங் ட்ராவல்ஸ் தான் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி பண்ணுற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவல் வந்து நடுவில் அமைஞ்சது நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் இது போடுறதுல வந்து இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. சிங்கப்பெருமாள் கோயில் வந்து ரொம்ப நாளாக அந்த பைபாஸ் அந்த ஃப்ளைஓவர் வேலை நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஃப்ளைஓவர் இப்போ சீக்கிரம் ஒரு 2 மாதத்தில் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அது முடிச்சுட்டா அந்த கேட்லேயும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சிங்கப்பெருமாள் தாண்டி ஒரு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரு எலிவேட்டட் ஃப்ளைஓவர் வந்தால் நல்லாயிருக்கும். அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் ஏறினோம்னா வண்டியில் நம்ம ஏறினோம்னா நேராக வந்து கிளம்பாக்கம் கீழே இறங்கி அவுட்டர் ரிங் ரோடை பிடிச்சி வரலாம். இப்போ வந்து இந்த ரோட்டில் வந்து இந்த சிங்கப்பெருமாள் ரோடு கம்ப்ளீட் ஆனாலே அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். என்னென்னா இப்போது வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே வந்ததுனால பயங்கர டிராஃபிக் ஒர்க்லாம் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து சிங்கப்பெருமாள் கோயில் ரோட்டில் ஏறி காரில் வந்தால் சொல்கிறேன், காரில் பைக்கில் வந்தால் சிங்கப்பெருமாள் ரோட்டில் ஏறி நேராக வந்து இந்த மாதிரி ஒன்று எதர் நம்ம வந்து திருவள்ளூர் போகிறோன்னா ஸ்ரீபெரும்புதூர் போயும் போகலாம். இல்லை வந்து ஓரகடம்லேருந்து கட் ஆகி திருப்பி அவுட்டர் ரிங் ரோட்டில் ஜாயின் பண்ணி அது ஒரு 15 minutes ஆகும், 15 to 20 minutes ஆகும். இப்படி நம்ம டிராஃபிக்கில் நின்று வர்றதுக்கு நம்ம ஹேசல் ஃப்ரீயாக இந்த சைடில் இப்படி வர்றதுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்ப்போம். கரெக்டாக 12:35 சம்திங் ஸ்ரீபெரும்புதூர் விட்டு வெளியில் வந்தோம். நெக்ஸ்ட்டு 25 minutesல வந்து நம்ம வந்து இங்கே ஓரகடம் ஜங்ஷனுக்கு வந்துடும். கரெக்டாக ஓரகடம் ஜங்ஷன் வரும்போது டைம் வந்து 1 o'clock. 11:30க்கு பஸ் ஸ்டாண்ட் கிளம்பி 1.5 மணி நேரம் ஆயிருக்கு ஓரகடம் வர்றதுக்கு. இந்த ஜங்ஷனை கனெக்ட் பண்ணி திருவள்ளூர்லேருந்து ஒரு பஸ் வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் ஒரு 2 சர்வீஸ் போடலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசி ஏரியா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த 297 திருவள்ளூர் ரூட் வந்து 2 சர்வீஸ் தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு. இந்த சர்வீஸில் வந்து ஏதாவது 583 583A ஓடுற கனெக்ஷன் பஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 சர்வீஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணியாவது நம்மளுக்கு ஒரு 4 வண்டி அப்புறம் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக ஒரு 2 வண்டி போட்டாங்கன்னா திருவள்ளூர் டு கீழம்பாக்கம் சர்வீஸ் வந்து எப்போவும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டே இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் ஒரு 1/2 hourல ஒரு பஸ்ஸுன்னா அது வந்து நல்லாயிருக்கும். வந்து மாறி போகிறதெல்லாம் ஒரு இடத்துலையும் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. 297லாம் இப்போ 2 வண்டி தான் ஓடுது. இந்த ரூட் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணால் கூட பரவாயில்ல, எக்கச்சக்கமான வண்டி இருக்கும். அவங்களும் நிறைய வண்டி போட்டு இது பண்ணிடுவாங்க. பஸ் வந்து மற்ற ஏரியாலாம் சூப்பராக இப்போ திருவள்ளூர்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் அதுக்கப்புறம் செங்கல்பட்டுக்கே இவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது. செகண்ட்லி நம்ம ஊத்துக்கோட்டை சத்தியவாடை கனெக்ஷன் இருக்குது.
திருத்தணி டைரெக்ஷன்லேயும் அவ்வளோ வண்டி வச்சுருக்காங்க. காஞ்சிபுரம் டைரெக்ஷன்லேயும் ப்ரைவேட் பஸ் அத்தனை போகுது. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸும் அப்போ போயிருக்கு. ஆவடிக்கு வந்து 572 இருக்குது. ஆவடி தாண்டி போகிற மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டைம்லர் கம்பெனி, பென்ஸு, இப்படி இந்த மாதிரி போகிற வழியில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்பெனிஸாக தான் இருந்தது ரோட்டில். தெரியும், இந்த மாதிரி ரெகுலர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இந்த ரோடு ஃபுல்லாகவே கம்பெனியாக தான் இருக்கும். அந்த கம்பெனிக்குனே ஒரு நேர்ந்து விட்ட ஒரு ரோடு. அந்த ரோடு இவ்வளோ ப்ரைவேட் பஸ்ஸஸும் போயிட்டுருக்கு. நல்ல விஷயந்தான். இதே லெவலில் வந்து நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டு ஒரு இடத்துல கட்டுறது பெருசு இல்லை. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எக்கச்சக்கமான கனெக்ஷன் கொடுத்து அதை ப்ராஃபிட்டபிள் ஆகுறதுல தான் வந்து லாபன்றதே இருக்குது. பஸ்ஸு ரோடெல்லாம் பார்க்க சூப்பராக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு வண்டி மூவிங்கில் இல்லை. நம்மளுக்கும் ஏதாச்சும் 1-2 வண்டி வந்துருந்தால் ஓவர்டேக் இருக்கிற வீடியோ மாதிரிலாம் அமைஞ்சிருந்தால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அதுக்கு வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். இது ஃபுல்லாகவே என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான். மாத்தூர் ஏரியா அந்த மாதிரி ஏரியாலாம் தாண்டி வண்டி போயிட்டுருக்கு. ரோடு உண்மையிலே பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சிங்கப்பெருமாள் கோயில் கரெக்டாக வந்துட்டு அங்கேருந்தே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட, 20 இல்லை 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. சிங்கப்பெருமாள் 15 to 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரோடு ஃபுல்லாகவே காலியாக தான் இருந்தது. அவரும் டிரைவரும் கரெக்டாக அந்த 60 to 70 ஸ்பீடில் போயிட்டே இருந்தாப்புல. அதுக்கு மேலெலாம் போகலை. இப்போ இந்த அளவுக்கு ரோட் போட்டிருந்தது. இதை முதல்ல வந்து திருவள்ளூருக்கு வந்து இவங்க டைரெக்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டே போட்டிருந்தாங்கன்னா இப்போ கூட இந்த அளவுக்கு நம்ம ரோட் டிராஃபிக் இருக்காது அந்த ரோட்டில். இப்போ நம்ம வந்து புதுசாக போகிற ரோடுனால அடுத்த 2 வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது எப்படி வருதுன்ட்டு. திருவள்ளூர்லேயும் இன்னும் கொஞ்சம் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நிறைய ரூட்டு இந்த மாதிரி ஆக்சுவலாக எம்டிசி, அதாவது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கனெக்ஷன் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து வராது. அப்படி கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். அவங்களும் நிறைய வண்டி போட்டு நம்மளுக்கும் அந்த டைம் கேப் யாரை ஓட்டினாலும் மக்களோட நீடை கடைசியில் வந்து காப்பாற்றி விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் தான் வந்து இந்த வண்டியை தான் நாங்கள் ரொம்ப நேரமாக இவ்வளோ ட்ராவலில் வந்து இந்த ஒரு வண்டி சேசிங் மட்டும்தான் அமைஞ்சிது. இது கம்பெனி வண்டி. அவங்க 60 to 70 தான் ஓட்டுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் உட்காந்து கரெக்டாக இந்த மாதிரி மழை நேரம் இல்லை நல்லா சில்லாக இருக்கிற கிளைமேட்டில் உட்காந்துட்டு இருக்கிற நேரம் ட்ராவல் பண்ணால் நம்மளுக்கு ரோடை பார்த்துட்டு இருந்தால் டைம் போகிறதுன்னு தெரியாது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ட்ராவலு. ஃப்ரண்ட்டில் கேபின் ட்ராவல் கிடச்சதுன்றதை தாண்டி ரொம்ப ரிலாக்ஸேஷனாகவே இருந்துச்சு. வண்டியோட ஹார்ன் சவுண்டும் லைட்டாக அப்பப்போ ஒரு பீப் தான் கொடுத்தாப்புல. அந்த ஏர் ஹார்ன் மாதிரி சவுண்ட் இருக்கு இல்லையா, அது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ளசண்ட்டான ஜேர்னி அமைஞ்சிது. இந்த மாதிரி ஒரு ஜேர்னி நீ அடுத்தடுத்த டைமில் அமைஞ்சால் நல்லாயிருக்கும். இதே இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து செங்கல்பேட்டை அடுத்து, செங்கல்பேட்லேயும் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஊருக்குள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பைபாஸில் வர மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து எங்கேயாவது ஊருக்கு போனோன்னா இந்த மாதிரி வண்டியில் ஏறி பைபாஸில் இறங்கி அங்கேருந்து பஸ் வந்து நம்மளுக்கு அங்கேயே ஸ்டாப்பிங் மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நம்ம போய் ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாமண்டூர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி பைபாஸ்லேயே செங்கல்பேட்டை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. எங்கே வருதுன்னு தெரில. கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்டாக ஒரு அந்த மாமண்டூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்க லொக்கேஷன் செங்கல்பேட்டில் வந்திருந்தால் சூப்பராக இருந்தது. நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமா இல்லை எப்படின்னு தெரியல. இது சிங்கப்பெருமாள் கோயில் பிரிட்ஜு வேலை நடக்கிறது. அந்த பெரிஃபரல் ரோடு ரிங் ஆக்டிவிட்டி வந்தாலும் இப்படி தான் நம்ம ஏறி போய் ஆகணும். இது வந்துச்சுன்னா இங்கே உள்ளவங்க பிரச்சனையே தீர்ந்துடும். இன்னும் கொஞ்சம் நாள் அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி க்யூலாம் நிற்க தேவையில்லை. நம்ம பஸ்ஸில் வந்து டேரெக்டாக ஏறி அந்த சைடில் நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ பிரச்சனை இருக்காது. வண்டி ஃபுல்லாக கேட் போட்டிருந்தாங்க. நம்ம வண்டி ஏறி வந்துட்டு இருந்தாப்புல. கரெக்டாக வந்து நெக்ஸ்ட்டு 1.50 ஹவர்ஸ் ஆச்சு மொத்த ட்ராவலும். 120, 30 அந்த மாதிரி வந்துட்டோம். கரெக்டாக 1.45 ஹவர்ஸில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இனி இங்கேருந்து அடுத்து ஒரு 20 மினிட்ஸில் வண்டி வந்து இங்கே செங்கல்பட்டுக்கு போயிடும். 2 ஹவர்ஸ் ரன்னிங் டைம் போல். 2 hours to 2 hours 15 minutes ரன்னிங் டைம் போல். ஸோ கைஸ், தேங்க்ஸ். ரொம்ப நேரம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஏதாவது இந்த ரூட்டில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங்.